வணக்கம், உங்கள் மோகன் எலக்ட்ரிஷியன். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த கோயிலில் வந்துட்டு மோட்டர் நோட்லின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கோம். அங்கே வந்துட்டு கெப்பாசிட்டர் தான் கம்ப்ளைண்ட்டு. வீடியோவில் பாருங்கள், தெரியும். பார்த்துருக்கும் போது கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா இப்படி மெல்ட் ஆகிருக்கு. பார்த்தா தெரியும். இப்படி மெல்ட் ஆகிருக்கு ரீசன் என்னென்னா, ஒரு கெப்பாசிட்டர் வாங்கி யூஸ் பண்ணுறப்போ இந்த கவர் பாருங்கள், கவரும் கூட கிளிக்காமல் இருக்குது. இருங்க, நான் பேக் கேமராவில் வரேன். இப்படி கவரை பிரிக்காமல் மாட்டுறப்போ ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுங்க. அந்த ஹீட் வந்து வெளியே போகிறக்கு வழி இல்லாமல் தான் இப்படி பல்ஜ் ஆகிறது. கெப்பாசிட்டர் வாங்கினீங்கன்னா தயவு செஞ்சு கவரை கிழிச்சிட்டு மாட்டுங்க. இன்னும் சின்ன குழந்தைங்க மாதிரி கவரை கிழிக்காமல் மாட்டிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட்டு தான் வரும். அண்ட் இது தாங்க தொட்டி. இப்போ நம்ம இங்கே வந்து ஹெவல்ஸ் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணுறோங்க. நல்லாயிருக்கும் பாருங்கள், எப்படி இருக்குது. சைஸே கம்மியாக தான் இருக்கும். இதோட கனெக்ஷன் எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபேஸு, நியூட்ரலு, RYB, ஓகேங்களா? இதுதான் கனெக்ஷனு. இந்த ஃபேஸ் வந்து டேரெக்டாக எம்சிபிக்குள்ளே போயிட்டு ரிட்டன் எம்சிபியிலேருந்து இந்த ஆர் ஃபேஸ் கிட்ட வரும். அந்த ஆர் ஃபேஸுக்கும் ஒய் ஃபேஸுக்கும் தான் நாங்கள் கெப்பாசிட்டர் கொடுப்போம். இப்போ பார்த்தீங்களா, ஆர் ஃபேஸுக்கும் ஒய் ஃபேஸுக்கும் கெப்பாசிட்டர் லைன் கொடுத்தாச்சு. இது ரெண்டுமே ஃபேஸு, இது நியூட்ரலு. இது ரெண்டு ஃபேஸு ஒரு நியூட்ரலில் ஒர்க் ஆகிற மோட்ரு. ஸோ வந்து இது வந்து சிங்கிள் ஃபேஸ் சப்மர்சிபிள் பம்புன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான் கனெக்ஷனு. இப்போ நம்ம மாட்டியாச்சு. லைவாக அப்படியே தான் மாட்டுறோம் பாருங்கள். அப்படியே கெப்பாசிட்டர் சொருகியாச்சு. ஒயர் வந்து பாருங்கள் 3 பின் டாப் போட்டிருக்காங்க. 3 பின் டாப் எடுத்து போடுறோம். சுவிட்சு போடுறோம். சுவிட்சு போட்டோன்னே இங்கே இண்டிகேட்டர் ஆஃப் இருக்குங்களா. இப்போ எம்சிபி பாருங்கள் எப்படி